ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் ஷலோம். வேதாகமத்தை தொடர்ந்து தியானித்து வருகிறோம். அந்த விதத்தில் இன்று தொடர்ந்து பைபிளிலே இருக்கிற ஒரு அற்புதமான தீர்க்கதரிசியை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். ஒரு பெரிய தீர்க்கதரிசியை ஒரு மரத்தினுடைய கிளையிலே வைத்து வெட்டி போட்டார்கள். அது பயங்கரம். அந்த தீர்க்கதரிசியை குறித்து உங்களோடு பேச வேண்டும், உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றேன். அது ஏசாயா தீர்க்கதரிசி. ஏசாயா என்ற பெயருக்கு அர்த்தம் கர்த்தரே ரட்சிப்பு அல்லது கர்த்தரே ரட்சிப்பார் என்று அர்த்தம். நீங்க கவனமா பரிசீலனை செஞ்சீங்கன்னா ஏசாயாவின் புத்தகத்திலே ரட்சிப்பு, ரட்சிக்கின்றவர், விடுதலையை அருளிச் செய்கிறவர் என்கின்றதான வார்த்தைகள் சுமார் 27 இடங்களிலே இருக்கின்றன. அதாவது ஏசாயாவின் புத்தகத்துல மிகவும் முக்கியமான அம்சம் என்னவென்றால் ரட்சிப்பு. அவனுடைய பெயரே ரட்சிப்பை குறிப்பதாயிருக்கிறது. அவனுடைய புத்தகமும் கூட ரட்சிப்பைத்தான் அறிவிக்கிறதாயிருக்கிறது. ரைட். ஏசாயாவுக்கு திருமணம் ஆயிற்றா? எஸ். ஏசாயாவுக்கு பிள்ளைகள் இருந்தார்களா? எஸ். அதை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? வாசிக்கலாம். ஏசாயா 8:3. நான் தீர்க்கதரிசியானவளைச் சேர்ந்தபோது அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, மகேர் சாலால் அஷ் பாஸ் என்னும் பெயரை அவனுக்கு இடு. இந்த பாலகன் அப்பா அம்மா என்று கூப்பிட அறியும் முன்னே தமஸ்குவின் ஆஸ்தியும் சமாரியாவின் கொள்ளையும் அசீரியாவின் ராஜாவுக்கு முன்பாக கொண்டு போகப்படும் என்றார். ரைட். இங்கே ஒரு தீர்க்கதரிசினியை குறித்து பார்க்கிறோம். அவள் கர்ப்பம் தரித்ததையும் பார்க்கிறோம். அந்த தீர்க்கதரிசியானவள் ஏசாயாவின் மனைவி, ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய மனைவி என்று வேத பண்டிதர்கள் நமக்கு தெரிவிக்கிறார்கள். தீர்க்கதரிசியானவள் என்றால் ஏசாயா தீர்க்கதரிசியாய் தன் ஊழியத்தை செய்து கொண்டிருந்த போது தேவன் அவனுடைய மனைவியையும் கூட தீர்க்கதரிசியாக பயன்படுத்தி இருந்திருக்கலாம், அல்லது கணவன் ஒரு தீர்க்கதரிசி என்பதனால் அவளை தீர்க்கதரிசியானவள் என்று சொல்லியிருக்கலாம் என்றும் கூட வேத பண்டிதர்கள் சொல்லுகின்றார்கள். அப்போ பிள்ளைகளுடைய காரியம் என்ன? 18வது வசனம், இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்திலே வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். ரைட். இங்கே ஏசாயா தீர்க்கதரிசியின் பிள்ளைகளை குறித்து நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று இங்கே ஏசாயா சொல்லுகிறான் என்பதனால் ஏசாயாவுக்கு திருமணமாகியிருந்தது. ஒரே அதிகாரத்திலே மனைவியை குறித்தும் அதேபோல பிள்ளைகளை குறித்தும் கூட, அதேபோல அந்த 2 பிள்ளைகளின் பெயர்களும் கூட தீர்க்கதரிசனமாகவும் எதிர்காலத்தை குறிக்கிறதாகவும் இருந்ததாக நாம் கவனமாய் ஆராய்கிற போது தெரிய வருகிறது. இது ஏசாயா பக்தனுடைய குடும்பம் சம்பந்தப்பட்ட விவரங்கள். சரி, ஏசாயா எந்தெந்த ராஜாக்கள் ஆளுகை செய்து கொண்டிருந்த காலத்திலே தன் ஊழியத்தை செய்து கொண்டிருந்தான் என்ற கேள்வி எழுமென்றால், உசியா என்ற ராஜாவின் காலத்திலே, அதேபோல யோதாம் என்கிற ராஜாவின் காலத்திலே, அகாஸ்வேரு என்ற ராஜாவின் காலத்திலே, அதேபோல எசேக்கியா என்ற ராஜா ஆளுகை செய்த காலத்திலே, மனாசே என்கிற பெயருடைய ராஜாவும் ஆளுகை செய்த கொஞ்ச காலங்களில், இத்தனை ராஜாக்கள் அரசாட்சி செய்து கொண்டிருந்த போதும் ஏசாயாவை தேவன் தீர்க்கதரிசியாய் அவர்களுக்காக அனுப்பினார். ஏசாயா தீர்க்கதரிசியாக ஊழியம் செய்த காலம் ஒருவேளை வருட கணக்கிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், கிறிஸ்துவுக்கு முன் 758வது வருடத்திலிருந்து கிமு 698வது வருடம் வரைக்கும், அதாவது கவனிங்க, கிமு 758ஆம் வருடத்திலிருந்து கிமு 698ஆம் ஆண்டு வரைக்கும் என்றால் சுமார் 60 வருடங்கள் ஏசாயா தன்னுடைய தீர்க்கதரிசன கடமைகளை நேர்த்தியாய் நிறைவேற்றியதை நாம் பார்க்க முடிகிறது. இன்னும் சில வேத பண்டிதர்கள் 64ஆம் வயது வரைக்கும் ஏசாயா தீர்க்கதரிசியாக ஊழியம் செய்தான் என்று அவர்கள் தங்களுடைய கால்குலேஷன் அடிப்படையிலே சொல்லுகிறவர்களும் இருக்கிறார்கள்.
எனவே அது 60 ஆண்டாகவும் இருக்கலாம் அல்லது 64 ஆண்டுகளாகவும் இருக்கலாம். இருந்தாலும் ஒரு நீண்ட காலத்துக்கு அவன் தீர்க்கதரிசியாக ஊழியம் செய்தான். அப்போ எப்பொழுது அவன் மரித்தான்? தன்னுடைய 90வது வயதிலே மரித்தான். என்ன நடந்தது? எதற்காக ஏசாயாவை கொன்று போட்டார்கள்? யார் அவனை கொன்றார்கள்? எப்படி அவனை கொன்றார்கள்? யாருடைய கட்டளைக்கு இணங்கி ஏசாயாவை கொன்றார்கள் என்பவைகளை கூட கடைசியிலே நாம் பார்க்கவிருக்கின்றோம். முதலாவது, ஏசாயாவினுடைய மனைவி பிள்ளைகளை குறித்து தீர்க்கதரிசியாக தான் எந்தெந்த காலத்திலே எந்தெந்த ராஜாக்களுக்கு தீர்க்கதரிசியாக இருந்தானோ என்பவைகளை காலம் முதற்கொண்டு நாம் தெரிந்து கொள்ள முற்படலாம். அப்படின்னா ஏசாயாவை குறித்து சில முக்கியமான சம்பவங்கள் பைபிளிலே எழுதப்பட்டிருக்கிறது. எனவே அவற்றை முதலில் உங்களுக்கு நான் காண்பித்து தர வேண்டும் என்று ஆசையோடு கூட இருக்கிறேன். அதில் முக்கியமாக ஏசாயாவின் தனித்துவம், குணம், இவற்றை நாம் கவனிப்போம் என்றால், ஏசாயா தேவனை மிகவும் அதிகமாய் நேசித்த ஒரு நபர். இரண்டாவது, தம்முடைய ஜனமான அந்த இஸ்ரவேல் ஜனங்களை மிகவும் நேசித்ததையும் கூட திட்டமாக நாம் வேதத்திலே பார்க்க முடியும். ஏசாயாவின் புத்தகம் 6வது அதிகாரம் முதலிலிருந்து சில வசனங்களை வாசிக்கலாம். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால், கவனிங்க, சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளுடைய, கவனிங்க, சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்புத் தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து, அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது என்றான். பின்பு, யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய்ப் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். அப்பொழுது அவர், நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி, நீங்கள் காதாரக் கேட்டும் உணராமலும் கண்ணாரக் கண்டும் அறியாமலும் இருங்கள் என்று சொல். இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்க, நீ அவர்கள் இருதயத்தை கொளுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடிப்போடு என்றார். ஏசாயாவின் வாழ்க்கையிலே தனிப்பட்ட விதத்திலே இடம்பெற்ற ஒரு சம்பவத்தை குறித்து ஏசாயா எழுதுகின்றான். அதாவது, தன்னை தேவன் எவ்விதத்திலே ஊழியத்திற்கு அழைத்தார், அப்படி அழைத்த அந்த சந்தர்ப்பத்தில் இடம்பெற்ற சம்பவங்கள் என்னவென்று இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 6வது அதிகாரத்திலே ஏசாயா எழுதுகின்றான். முதலாவது, தேவனை கண்டான். என்னதுங்க? தேவனை கண்டான். தொடர்ந்து வாசிக்கிறேன். முதல் வசனத்திலிருந்தே, உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். கவனிங்க, அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் என்னவாயிருந்ததாம்? நிறைந்து இருந்தது. ரைட்? தேவனை கண்டேன் என்கிறான். எங்கே கண்டானாம்? தேவாலயத்திலே கண்டான். இது நல்லா கவனிக்கணும். எருசலேம் தேவாலயத்தை குறித்து எழுதப்பட்டது அல்ல.
உயரமுமான உன்னதமுமான சிங்காசனம் என்றால் அது பரலோகமாக இருக்கணும். பரலோகத்திலும் கூட தேவாலயம் உண்டு. அந்த தேவாலயத்திலே தேவன் சிங்காசனத்தின் மீது அமர்ந்திருக்கிறார். அது தரிசனத்தின் மூலமாக ஏசாயாவுக்கு அன்று வெளிப்பட்டது. முதலாவது, அவன் தேவனை கண்டான். எப்பொழுது தான் தேவனை கண்டானோ அப்பொழுது தேவன் எப்படி இருந்தாராம்? பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று கோடிக்கணக்கான தூதர்கள் அவரை மகிமைப்படுத்திக் கொண்டிருந்தார்களாம். அதேபோல அவரை சுற்றிலும் இருந்த தேவதூதர்கள் எந்த விதத்துல அவருடைய மகிமையை பார்க்க முடியாதபடி தங்கள் செட்டைகளாலே அதன் கால்களையும் தங்கள் முகங்களையும் ஒவ்வொருவனும் தன் தன் செட்டைகளினால் தன்னுடைய முகத்தையும் மூடி தன்னுடைய செட்டைகளால் தங்கள் கால்களையும் மூடிக்கொண்டு மீதி செட்டைகளால் பறந்து கொண்டிருந்தார்கள் என்று எழுதுகிறான். இந்த சேராபின்கள் என்ன செய்கிறது? அவருடைய மகிமையை பார்க்க முடியாதபடி கண்களை மூடிக்கொண்டனவாம், தங்கள் கால்களையும் மூடிக்கொண்டார்களாம். அப்பேற்பட்ட மகிமை நிறைந்தவராக அவர் இருந்தார். அது மாத்திரமல்ல, அவர்கள் எல்லோருமே சேர்ந்து என்ன சொல்லுகிறார்கள்? பரிசுத்தர். பெரியவர் பெரியவர் அப்படின்னு சொல்லல, நல்லவர் நல்லவர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கல, சர்வ வல்லமையுள்ளவர் சர்வ வல்லமையுள்ளவர் அப்படின்னு சொல்லல, சிருஷ்டிகர்த்தர் சிருஷ்டிகர்த்தர்னு சொல்லல. அவனுங்க என்ன சொல்றாங்க? அவங்கெல்லாம் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். தயவு செஞ்சு கவனிக்கணும், நாம் சேவிக்கின்ற தேவன் பரிசுத்தர். ஏசாயா தேவனை கண்டபோது அந்த தேவனுக்குள் எதை கண்டான்? பரிசுத்தத்தை கண்டான். நாம் சேவிக்கிற தேவன் யாருங்க? பரிசுத்தர். எனவே நம்மிடத்திலிருந்து அவர் எதை எதிர்பார்க்கிறார்? பரிசுத்தத்தை தான் எதிர்பார்க்கிறார். ஜாக்கிரதையா கவனிங்க. பரிசுத்தரான தகப்பன் தன் பிள்ளைகள் பரிசுத்தர்களாய் இருக்க வேண்டும் என்றுதான் விரும்புவார். சாதாரணமா ஒரு டாக்டரா இருக்கிற தகப்பன் பிள்ளைகள் என்னன்னு நினைப்பாரு? டாக்டர் ஆகணும் அப்படின்னு தான் விரும்புவார். லாயரா இருக்கிற ஒரு தந்தை என்ன செய்யறாரு? தன்னுடைய பிள்ளைகள் லாயர் ஆகணும்னு தான் விரும்புவார் சாதாரணமா. கவனிங்க அன்பு சகோதர சகோதரிகளே, பரிசுத்தமாக இருக்கிற தேவன் தம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்? பரிசுத்தர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இப்போ அங்க என்ன நடக்குது? கவனிங்க. தேவனுடைய பரிசுத்தத்தை கண்ட ஏசாயாவுக்கு புரிந்துவிட்டது. நான் கண்ட தேவன் மிகவும் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அவருடைய அந்த சந்நிதியிலே தன்னைத்தான் இவன் பார்த்தபோது தான் எவ்வளவு பாவி என்பதை புரிந்து கொண்டான். நாம எப்ப புரிஞ்சுக்க போறோம் நமக்குள்ள இருக்கிற பாவத்தை? எப்போ யோசிச்சு பாருங்க. நாம எப்படி இருக்கிறோம், நம்முடைய முகம் எப்படி இருக்கு, நம்முடைய முடி எப்படி இருக்கு, நம்ம ட்ரெஸ் எப்படி இருக்கு, நாம எப்படி இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா என்ன செய்யணும்? கண்ணாடி முன்னால போய் நிக்கணும். கண்ணாடி முன்னால போய் நின்னா தெரிஞ்சு போயிடும். முடியெல்லாம் கலைஞ்சு போயிருக்கா இல்ல ஒழுங்கா இருக்காங்கிறது, அல்லது போட்டிருக்கிற ட்ரெஸ் நல்லா இருக்கா அல்லது சரியா இல்லையா, இவைகளையெல்லாம் கண்ணாடி காட்டிவிடும். அப்போ நாம் எப்படி இருக்கோம், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, நம்முடைய ஆவிக்குரியவைகள் எப்படி இருக்கு தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் வேதம் சொல்லுகிறது தேவனுடைய வார்த்தை தான் கண்ணாடியை போல இருந்து. கவனிங்க. அப்ப நாம என்ன எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா வேதத்தை வாசிக்கணும். வேத வார்த்தைகள் தான் நம்முடைய குறைகளை வெளிப்படுத்தும். அல்லது அந்த வார்த்தைகளை போதிக்கின்ற என்னை போன்ற எளிய ஊழியக்காரர்களை தேடி போகிற போது அவர்கள் சொல்லுகிற போது அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையை வெளிப்படுத்தும். ஏனென்றால் வார்த்தை தான் தேவன், தேவன்தான் வார்த்தை. அந்நாளிலே ஏசாயா பக்தன் தேவனை கண்டபோது, பரிசுத்தமான தேவனை கண்டபோது தன்னுடைய குறைகளை அறிந்து கொண்டான். சாதாரணமா நாம இருட்டுக்குள்ள இருக்கும்போது நம்முடைய குறைகள் நமக்கு தெரியாது. ஆனா வெளிச்சத்துக்கு வரும்போது தெளிவா நம்முடைய குறைகள் நமக்கு தெரிஞ்சிடும். கண்ணாடி முன்னால போய் நிற்கும்போது இருட்டுக்குள்ள நிற்பீங்களா இல்ல லைட் போட்டுக்கிட்டு நிற்பீங்களா? உண்மையா யோசிங்க. நீங்க கவனிச்சுக்கிறீங்களோ இல்லையோ, கொஞ்சம் அதாவது வசதியா இருக்கவங்க வீட்டில் ஒரு கண்ணாடி இருந்ததுன்னா அதுக்கு முன்னால ஒரு விளக்கும் இருக்கும். அந்த லைட்டோட வெளிச்சம் முகத்து மேல படும்போது கண்ணாடியில் முகம் கிளியரா தெரியும், குறைகளை நாம பார்த்துக்க முடியும். ஸோ எப்போ கவனிங்க, வெளிச்சம் இருக்கிறதோ அந்த வெளிச்சத்துல நம்முடைய குறைகள் வெளிப்படும். நம்முடைய கையெல்லாம் எவ்வளவு அழுக்கா இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா வெளிச்சத்துல தான் தெரிஞ்சுக்க முடியும். நம்ம உபயோகப்படுத்துகிற பாத்திரங்கள் என்னவெல்லாம் இருக்கோ அந்த பாத்திரங்கள் சுத்தமா இருக்கா அல்லது அழுக்கா இருக்காங்கிறது வெளிச்சத்துல தான் தெரியும். ஸோ வெளிச்சமா இருக்கும்போது தானங்க நமக்கு எது எப்படி இருக்கு, நாம எப்படி இருக்கோங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும்.
அதே போல கவனிங்க, தேவனுடைய முகத்தின் பிரகாசம் நம் மீது படுகிற போது, தேவனுடைய சந்நிதிக்கு நாம் வருகிற போது, நாம யாரு, நம்முடைய பேச்சு என்ன, நம்முடைய நடத்தை என்ன, நம்முடைய செயல்கள் என்ன, எல்லாம் திட்டமா வெளியே தெரியும். ஏசாயா எப்போது தேவ சந்நிதிக்கு வந்தானோ அவனுடைய வாழ்க்கை வெளிப்படையாய் தெரிந்தது. அப்படி தேவ சந்நிதிக்கு வருகிற போது, வாழ்க்கை வெளிப்படும் போது 2 வேலைகளை செய்ய முடியும். ஒன்று, பயந்து ஓடி போறது, அல்லது 2வது, வாழ்க்கையை வெட்ட வெளிச்சம் ஆயிடுறதுனால மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி வாழ்க்கையை புதுப்பிச்சுக்கிறது. ஒரு நாள் ஒரு சகோதரன் தன்னுடைய ஃப்ரெண்டை நம்ம கால்வரி டெம்பிளுக்கு கூட்டிட்டு வந்திருந்தார். ஒரு 2-3 வாரம் வந்தார். அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டு வர்றதை நிறுத்திட்டார். மறுபடியும் இந்த ஃப்ரெண்டு போய் அவர் ஃப்ரெண்டுகிட்ட, ஏன் நீ 2-3 வாரம் வந்தல, அப்படியே இப்ப வர்றதில்ல, ஏன் வரமாட்டேங்கிறன்னு கேட்டதுக்கு, அப்ப அந்த ஃப்ரெண்டு சொன்னாராம், சண்டே வந்து அங்க உட்கார்றது தான் தாமதம். இந்த சனிக்கிழமை நைட்டு நான் என்னெல்லாம் பண்ணனோ, ஃப்ரைடே நைட்டு என்னெல்லாம் செஞ்சனோ, ஆஃபீஸில் என்னவெல்லாம் தப்பாக பண்ணியிருக்கிறனோ, யார் யார்கிட்ட எப்படியெல்லாம் தப்பாக நடந்துக்கிட்டு என் சரீரத்தை நான் கெடுத்துக்கிட்டு இருக்கனோ, இதெல்லாத்தையும் நேரில் பார்த்த மாதிரி, ஏதோ AK-47 வச்சு அப்படி நேராக சுட்ட எப்படி இருக்குமோ, அப்படி டைரெக்டாக எங்கிட்டே பேசுகிற மாதிரி இருக்கு. எனக்கு பயமாக இருக்கு. எல்லாத்தையும் வெட்ட வெளிச்சமாக சொல்கிறாரு. அது சதீஷ்குமார் இல்லைங்க அவங்க வாழ்க்கையை வெளிப்படுத்துறது. இப்ப சதீஷ்குமாருக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு நீ யார் என்பது தெரிந்ததினாலே அவர் உன்னோடு பேசுகிறார். அங்க வர்றதுக்கே எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா என்னுடைய பாவங்கள் எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்லிடுறாங்க. அந்த பாவத்தினால் வருகிற சிக்ஷை என்பது அவர் அப்படியே சொல்லிடுறாரு. அதை நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சரி, இப்போ நீ எங்க தான் போற? வேற சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கேன். அப்படியா? சரி, இப்ப அங்க எப்படி இருக்கு? பா, எவ்வளவு நிம்மதியா இருக்குன்னா, எவ்வளவு ஹாயா இருக்குன்னா, அங்க போனா முழுக்க முழுக்க கிருபையை பத்தி தான் பேசுறாங்க. ஒன்னும் பிரச்சனையே இல்லை. நீ செஞ்ச எல்லா பாவத்துக்காகவும் ஆண்டவர் சிக்ஷை அனுபவிச்சிட்டாரு. இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிற பாவத்து நிமித்தமாவும் சிக்ஷை அனுபவிச்சிட்டாரு. நீ செய்ய போற பாவத்துக்காகவும் அவர் சிக்ஷை அனுபவிச்சிட்டாரு. அதனால நீ ஏற்கனவே செஞ்ச, இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிற, இனி செய்ய போற எல்லா பாவமும் ஆல்ரெடி கிறிஸ்துவின் ரத்தத்தால் மூடப்பட்டு விட்டது. அதனால நீ பயமே இல்லாம இனி எல்லாம் விஷயம்தான். இதை குறிச்சுதான் கவனிங்க, எரேமியா ஃபைட் பண்ணியிருக்காங்க. யூதர்கள் அல்லது அந்த யூத ராஜ்யத்தை சேர்ந்தவர்கள் தேவனுக்கு விரோதமாக நடந்து கொண்ட போது, தேவனுக்கு கோபத்தை உண்டாக்கிய போது, தேவன் அவர்களை சிட்சிக்க முற்பட்ட போது, அங்கே சோ-கால்டு தீர்க்கதரிசிகள் எழும்புனாங்க. பிரதான ஆசாரியர்களும் மேய்ப்பர்களும் கூட வந்தாங்க. பயப்படாதீங்க, எல்லாமே நல்லா இருக்கு, எல்லாமே சமாதானமா தான் இருக்கு, எல்லாமே நிம்மதிக்குரிய வகையில தான் இருக்கு, நீங்க எதுக்குமே கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை, பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. எரேமியாவின் புத்தகம் வாசிச்சிடலாம் வாங்க. 8வது அதிகாரம் 10வது வசனம், செகண்ட் ஹாஃப்ல இருந்து வாசிக்கலாம். அவர்களிலே சிறியோர் தொடங்கி பெரியோர் மட்டும் ஒவ்வொருவரும் பொருளாசைக்காரராயிருக்கிறார்கள். தீர்க்கதரிசி தொடங்கி ஆசாரியர்கள் மட்டும் ஒவ்வொருவரும் பொய்யராயிருந்து சமாதானமில்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனமாகிய குமாரத்தின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள். தாங்கள் அருவருப்பானதை செய்தது நிமித்தம் வெட்கப்படுகிறார்களா? பரிச்சேதம் வெட்கப்படார்கள், நாணவும் அறியார்கள். ஆகையால் விழுகிறவர்களுக்குள்ளே கவனிங்க விழுவார்கள். 6வது அதிகாரம் 13வது வசனம். அங்க சொன்னதே தேவன் இங்கேயும் சொல்லியிருக்கார். சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் ஒவ்வொருவரும் பொருளாசைக்காரர், இதுவுமல்லாமல் தீர்க்கதரிசிகள் முதல் ஆசாரியர்கள் மட்டும் ஒவ்வொருவரும் பொய்யர். சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள். அவர்கள் அருவருப்பானதை செய்தது நிமித்தம் வெட்கப்படுகிறார்களோ? கவனிச்சிங்களா? இந்த தீர்க்கதரிசிகளை குறிச்சு இவங்களும் போதிக்கிறாங்க, ஆனா கள்ள போதனை செய்றாங்க. இவங்களும் போதிக்கிறாங்க, ஆனா பொய்களைத்தான் சொல்றாங்க. பிரஜைகளை நல்வழிப்படுத்துவதற்கு பதிலாக, ஜனங்களுக்கு எச்சரிக்கை செய்வதற்கு பதிலாக, பிரஜைகள் செய்கிற பாவத்து நிமித்தம் அதை காண்கிற தேவன் அவர்களை சிட்சிக்கப் போகிறார். பாவத்தின் சம்பளம் மரணம், அந்த மரணத்திற்கு பிறகு மனிதனுக்கு சிட்சை உண்டு என்று திட்டவட்டமாய் போதிப்பதற்கு பதிலாக, ஒன்னும் பிரச்சனை இல்லை, எல்லாம் ஓகே, சமாதானம் சமாதானம் என்று மேற்பூச்சாய், காயம் ரொம்ப ஆழமா இருந்தோ மேற்பூச்சாக காயங்களை குணமாக்குகிறார்கள். இந்த காயத்தால எந்த பிரச்சனையும் இல்லை, இது செப்டிக் ஆகவே ஆகாது, ஆரோக்கியத்துக்கு எந்த குறையும் இல்லை. இப்படி கள்ள போதனை செய்து மனிதர்கள் திருந்தாதபடிக்கு, எச்சரிக்கையோடு இராதபடிக்கு, கவனமாய் இராதபடிக்கு கள்ள போதனை செய்கிறார்கள். எரேமியா புத்தகத்தை ஜாக்கிரதையா வாசிச்சா, எரேமியா தீர்க்கதரிசி உரைத்ததெல்லாம் எச்சரிக்கை. ஐயோ சிரமம் வரப்போகிறது, ஐயோ கஷ்டம் வரப்போகிறது, ஐயோ சத்துரு வரப்போகிறான், ஐயோ உள்ள எல்லாவற்றையும் சத்துரு அபகரித்துக் கொண்டு போகப் போகிறான், செய்கிற பாவங்களினாலே தேவனுக்கு பயங்கர கோபம் மூளப் போகிறது,
நீங்கள் இருக்கிற எல்லாவற்றையும் இழந்து போகப் போகிறீர்கள். தயவு செய்து மனஸ்தாபப்படுங்கள், மனம் திரும்புங்கள் என்று எச்சரித்த போதும் அதை கேட்க ஒருவரும் தயாராக இருக்கவில்லை. எரேமியாவை காயப்படுத்தினார்கள், சிறைச்சாலையில் கொண்டு அடைத்தார்கள், கை கால்களெல்லாம் கட்டி போட்டார்கள், பசி பட்டினியோடு கூட சித்திரவதை செய்தார்கள். தேவ வார்த்தை உள்ளதை உள்ளபடி போதித்தால் சில பேருக்கு அவ்வளவு கஷ்டம். நிந்திப்பார்கள், விமர்சனம் பண்ணுவாங்க, இல்லாத பொல்லாத விஷயத்தெல்லாம் மேல சொல்லுவாங்க. இது சகஜம்தான், சாதாரணமானதுதான். நண்பு சகோதர சகோதரிகளே, ஏசாயா தேவ சந்நிதிக்கு வந்தபோது தன் பாவங்களை உணர்ந்து கொள்ளுகிறான். நீ தேவ ஆலயத்துக்கு வருகிற போது, தேவ சந்நிதிக்கு வருகிற போது உன் பாவம் வெளிப்படுகிறது. இப்படி பாவம் வெளிப்படுகிறதே என்று ஒருவேளை அப்பவே எந்திரிச்சு ஓடிடலாம் பயத்தோடு கூட. நீ ஒரு காலம் நான் கல்வரி டெம்பிளுக்கு வரமாட்டேன் என்று ஒருவேளை தேவ ஆலயத்துக்கு வருவதை நீ விட்டுவிடலாம், தேவ சந்நிதியை விட்டு விலகி போய்விடலாம். அல்லது ஏசாயா தீர்க்கதரிசியைப் போல மனம் திரும்பவும் செய்யலாம். ஐயோ, நான் அசுத்தமுள்ள உதடுகளைக் கொண்டவன், அருவருப்பான உதடுகளைக் கொண்டவன் நான் என்றால், பிரதர் உதடுதான் பிரதர், பாவம் இருதயம் நல்லதா இருந்திருக்கும். அந்த உதடு மாத்திரம்தான் ஏதோ கொஞ்சம் குறையுள்ளதா இருந்திருக்குமோ என்னமோ அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பைபிள் சொல்லுது, இருதயத்தில் என்ன நினைவுகள் இருக்கோ அதைத்தான் வாய் பேசும். அப்போ உதடு கெட்டதை பேசுதுன்னா இருதயம் கெட்டதா தான் இருக்கும். வாய் கெட்டதா இருக்குன்னா உள்ளம் கண்டிப்பா கெட்டதா தான் இருக்கும். இங்க சரியா இல்லைன்னா வேற எதுவும் சரியா இருக்காது. எனவே இன்டைரக்டா இங்க ஏசாயா ஒத்துக்கொள்ளுகிறான், ஆண்டவரே என் இருதயம் உமக்கு முன்பாக சரியா இல்ல. மனஸ்தாபப்பட்டான். தேவ சன்னதிக்கு வருகிற போது சகோதர சகோதரிகளே, உன்னுடைய குறைகளை, உன்னுடைய பாவத்தை தேவன் வெளிப்படுத்தும் போது மனம் திரும்பணுங்க. இதெல்லாம் காமன் தான், நாட்கள்ல இதெல்லாம் சகஜமான விஷயம் தானே, எல்லாருமே செய்யறது தானே, இது ஒன்றும் புதுசு இல்லையே. பெரிய பெரிய ஆவிக்குரியவங்களும் சொல்றவங்க, ஊழியக்காரன்னு சொல்றவங்க எல்லாம் இந்த தப்பு பண்றாங்களே, அப்ப நான் ஏன் பண்ணக்கூடாது, பண்ணுனா என்னதான் ஆகும் என்று ஒரு வேளை நீ அவங்களோட இவங்களோட ஒப்பிட்டுக்கிட்டு உன்னுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணிக்காத. அவங்கவுங்க கணக்கு அவங்கவுங்க ஒப்பு கொடுத்தே ஆகணும். ஊழியக்காரங்களா இருந்தாலும் சாதாரணமானவர்களாக இருந்தாலும் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக தேவன் என்ன செய்வார்? அதற்கான பலனை தருவார். முதலாவது தேவனை கண்டான். இரண்டாவது தன்னைத்தானே பார்த்து கொண்டான். எப்பொழுது தன்னைத்தானே பார்த்தானோ புரிந்துவிட்டது தான் எவ்வளவு பரிசுத்தமின்மையோடு இருக்கிறான் என்பது. எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, தேவ சன்னதிக்கு வருகிற போது, தம்முடைய வார்த்தைகள் மூலமாக தேவனோடு பேசுகிற போது, தரிசனமாகிற போது நம்மை நாமே பார்த்துக்கொள்ள வேண்டும். அதை விட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு நல்லா விழுது, அவருக்கு இவருக்கு நல்லா விழுது, இந்த அம்மாவுக்கு நல்லா விழுது, யாருக்கு விழுந்தா நமக்கு என்ன அப்படின்னு நினைச்சா நம்ம இருதயம் கடினமா போச்சு. நமக்கு எதுவுமே விழுறதில்லை. செத்து போயிருக்கிற சவத்துக்கு மேலே ஏதாவது வச்சு அடிச்சா வலிக்குமாங்க? ஒன்றும் ஆகாது. உயிரோடு இருக்கிறவங்க தான் அடிதாங்க முடியாம ஐயோ அம்மானு கத்துவான் அடிபடும் போது இல்லையா? நீங்க நம்மள சில பேருக்கு எதுவும் ஆகிறது இல்லைங்க. அப்படியே வந்து உட்கார வேண்டியது, அப்படியே பாட்டு பிரசங்க எல்லாத்தையும் கேட்க வேண்டியது, வந்த மாதிரியே எழுந்துச்சு போயிட வேண்டியது. ஒன்றும் ஆகிறது இல்லை, அவங்களுக்கு எந்த அடியும் விழுறதில்லை. சவம் மாதிரி இருந்தால் எதுவும் தெரியாது. அதை விட்டுட்டு நீ ஏதோ மேல இருந்து கீழே குதிச்ச பரிசுத்தவான்னு நினைச்சுக்காத. ஐயோ அந்த வார்த்தை எல்லாம் எனக்கு எதுவுமே பண்றது இல்லைங்க அப்படின்னு நீ நினைக்கிறேன்னா, உனக்கு உள்ள போகிறது இல்லைன்னா அடக்கம் பண்ணப்பட்ட மனசாட்சி தான் காரணம். ஏசாயா முதலாவது தேவனை பார்த்தான், இரண்டாவது தன்னைத்தானே பார்த்து கொண்டான். அப்படி எப்பொழுது தன்னை பார்த்தானோ உடனே மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பினான். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றும் நம்ம மத்தியில் யாராவது இருக்கீங்களா தேவ சன்னதிக்கு வந்து மிகுந்த மனஸ்தாபப்படுகிறவர்கள்? மனஸ்தாபம் மனம் திரும்ப இதெல்லாம் எப்ப பாவம் பண்ணுமோ, பாவத்தை அறிக்கை செஞ்சோமோ, அதாவது அன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட அப்பதானங்க அந்த மனம் திரும்புதல் எல்லாம். அப்படிதானா? பிறந்ததுமே நமக்கு குளிச்சு விடுவாங்க, அதோடு நிறுத்திட்டாங்களா என்ன? ஏங்க டெய்லி நீங்க குளிக்கிறீங்களா? எதுக்காக டெய்லி குளிக்கணும்? மாசத்துக்கு ஒரு தடவை குளிச்சா பத்தாதா? ஆண்டோருடைய பந்தியில பங்கெடுக்கிறப்ப குளிச்சா போதுமே. தயவு செஞ்சு கவனிக்கணும், எதுக்காக நாம டெய்லி குளிக்கிறோம்? நம்ம போய் சேத்துக்குள்ள புரண்டு எந்திரிச்சு வரோமா? இல்ல. அப்ப சேத்துல உண்டு பொருளனாலும் எதுக்காக நாம டெய்லி குளிக்கிறோம்? தெரியாமலேயே இந்த உலகத்திலே அநேக அழுக்கு உண்டு, பொல்யூஷன் உண்டு. இந்த பொல்யூஷன் இருக்கிறதுனால தான் ஜாக்கிரதையா கவனிங்க. ஒருவேளை நீங்க வெளியே போயிட்டு சாயங்காலம் வந்து வீட்டுக்குள்ள உட்கார்ந்து கையில இன்னொரு விரலால் அப்படியே தேய்ச்சி பாருங்க. இப்படி செஞ்சீங்கன்னா என்ன நடக்குங்க? ஒரு சின்ன உருண்டை வரும். இந்த உருண்டை எதனால வருது? மண்ணுனால வருது. இந்த மண் எங்க இருக்கு? உங்க சரீரத்தில் ஒட்டி இருக்கு. இந்த சரீரத்துல மண்ணு எப்படி ஒட்டுது? உன்னை அறியாமலேயே. இங்க நிறைய பொல்யூஷன் இருக்கிறதால அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நாம இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதே போலதான் நம்மை அறியாமலேயே இந்த உலகத்தில் அநேக பாவங்கள் உண்டு. அப்படி இருக்கிற பாவம் நம்மை அறியாமலேயே நம்மை இது ஒட்டி கொள்கிறது.
எனவே என்ன செய்யணும்? நீ எப்படி டெய்லி குளிச்சு உன் சரீரத்திலே ஒட்டியிருக்கிற அழுக்குகளை நீ போக்கிக் கொள்ளுகிறாயோ, அதேபோல தேவ சந்நிதிக்கு வந்து கண்ணீர் விட்டு உன் பாவங்களை அறிக்கை செய்வதன் மூலமாக உன் இருதயத்தை நீ சுத்திகரித்துக் கொள்ளுகிறாய். கண்ணீர் விட்டு ஜெபிப்பது, கண்ணீர் விட்டு உன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்வது என்பது உன் வாழ்க்கையில ஒரு சாதாரணமான ஆவிக்குரிய வழக்கமாய் ஆக்கிக் கொள்வதற்கு நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். பெரிய பெரிய ஆட்கள் நீங்க பாத்தீங்கன்னா சாதாரணமா அவங்களுடைய வாழ்க்கையில அப்பப்போ தேவனிடத்துல அறிக்கை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அது அவங்களுடைய வாழ்க்கை நடைமுறையா இருக்கும். நான் எப்போ இந்த இடத்துல வந்து பாட்டுகளை பாடுற போது, கிறிஸ்துவின் அன்பை தியானிக்கிற போது, அல்லது மனம் திரும்புதலுக்கு ஏதுவான பாடல்களை பாடும்போது கட்டாயம் என்னை அறியாமலேயே என் கண்களிலிருந்து கண்ணீர் வரும். எதற்காக கண்ணீர் வருகிறது? ஒரு புறத்திலே கிறிஸ்துவின் அன்பை என் இருதயம் உணர்ந்து கொள்கிறது, என் ஆத்துமா கிறிஸ்துவின் அன்பை அனுபவிக்கிறது. அதே விதத்தில் அவர் அருளியிருக்கிற ரட்சிப்பின் விலை என்னவென்பதை, அந்த ரட்சிப்பின் மூலம் நான் பெற்றுக்கொண்டிருக்கிற சந்தோஷத்தை நான் உணர்கிற போது நன்றியோடே கூட என் கண்கள் கண்ணீரை பொழிகிறது. அதே சமயத்தில் வேற எந்த விஷயத்திலாவது என் ஆண்டவரை நான் காயப்படுத்தி இருப்பேன் என்றால் உடனே அழுகை வந்துவிடும். ஏனென்றால் இவ்வளவு பெரிய தேவனை நான் எப்படி காயப்படுத்துவது? பாடுபடுத்தி விட்டேனே. அன்பு சகோதர சகோதரிகளே, நீ தேவனுக்கு நெருக்கமாக வாழ்கிற போது நீ உன் இருதயத்தை பரிசுத்தமாய் காத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்வாய். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஏசாயாவின் மூலம் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறதற்காக நன்றி ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம். ஏசாயா உம்முடைய ஊழியத்தில் பயனுள்ள பாத்திரமாக பயன்படுத்தப்படும் முன்பு அவன் பரிசுத்தமாக்கப்பட்டானே. ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்தில் பயன்படுத்தப்படுகிற ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. என்ன பரிசுத்தமாக்குங்க ராஜா, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பொழுதுதானே உம்முடைய எண்ணங்களை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். எங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கப்பா. கடினமான இருதயங்களை மாற்றுங்கப்பா, சரி செய்யுங்கப்பா. இந்த நாளிலும் விதைக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் விருட்சமாகி அநேகருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அது பரிசுத்தத்தை உண்டாக்கி உம்முடைய அன்பையும் உம்முடைய பொறுமையும் உம்முடைய சாந்தத்தையும் உம்முடைய நற்குணத்தையும், சாந்தம், தயவு தாட்சண்யம், ஆண்டவரே உம்முடைய இச்சை அடக்கம் எல்லாவற்றையும் நாங்கள் பெற்று உம்மை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை அருள வேண்டும் என்றும், நாங்கள் செய்கிற எல்லா காரியங்களிலும் உம்முடைய ஆசீர்வாதத்தை காண கிருபை அருள வேண்டும் என்றும், எங்கள் பிரயாணங்களில் உடனிருந்து என்னுடைய ஊழியத்தில் உம்முடைய பாதுகாவலையும் ஆசீர்வாதத்தையும் அருளச் செய்ய வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.